கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நம்மோடு கூட தேவன் பேசுவார். When we are ready to accept the word of God, God will start speaking with us. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான ஒரு காரியம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 John chapter 1 and verse 5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. This then is the message which we have heard of him and declare unto you, that God is light and in him is no darkness at all. இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான், அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததான சீஷனாகிய யோவான் எழுதியிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. Here John the apostle, who was with Jesus as a disciple, is writing that there is no darkness at all in God. அப்படியானால் தேவன் யார்? That means who is God? தேவன் யார் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார். This word reveals who God is. It says that God is light. அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. And in him is no darkness at all. இது யாருடைய வார்த்தை? And this is whose word? அதே வசனத்தில் பார்க்கிறோம், இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. This then is the message which we have heard of him and declare unto you. அருமையான ஒரு வார்த்தை. It is a wonderful word. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டது. ஏனெனில் சரீரத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தார்கள். And these people saw Jesus who came in the flesh in the world. அதே அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். In the same chapter verses 1 says, that which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon, and our hands have handled of the word of life. சரீர பிரகாரமாக இருந்த இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்து கண்களினால் பார்த்து நோக்கி பார்த்ததான நபர் தான் இந்த யோவான். And this John is the John who had seen Jesus who came in the flesh, and he had seen him with his eyes and have looked upon and the hands have handled him. அவர் என்ன சொல்கிறார்? இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். And what he is saying is, this is then is the message which you have heard of him and declare unto you. நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து நேரடியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னதான காரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்கிறார். And what Jesus told John directly, Apostle John is saying to us. உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிற விசேஷம், மெசேஜ், திஸ் இஸ் த செய்தி. இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறதான செய்தி. என்ன செய்தி என்றால் தேவன் ஒளியாய் இருக்கிறார். And this is the message that he is giving. Then this is the message. அப்படியானால் இயேசு கிறிஸ்து, நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து அந்த புல் தரைகளிலே இல்லாவிட்டால் அப்படியே கலிலேயா கடற்கரையிலே நடந்து போகிறதான வேளையிலே தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் நடந்து போகிறதான வேளையிலே அவர்களுக்கு இப்படியாக தேவன் யார் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். And that means when Jesus was walking through the Sea of Galilee, Jesus had revealed himself to his disciples. தேவன் ஒளியாய் இருக்கிறார். God is light. தேவன் என்றால் யார் என்பதை சீஷர்களுக்கு, தேவன் தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார். And Jesus had revealed himself who God is. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. There is no darkness in him. நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோமா? நீங்க இருக்கிற இடங்களிலே, வீடுகளில் இருக்கிற இடத்திலிருந்து அறிக்கை செய்யுங்க, தேவனிலே எவ்வளவேனும் இருள் இல்லை. Can we all confess this? Wherever you are seated, tell this, there is no darkness in him. திரும்பமாக சொல்லுமா, அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லை. And tell him there is no darkness in him. ஆகவே இப்பொழுது நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? So now whose child are we now? நான் இப்படியாக நான் கற்பனை செய்தேன், எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்வது, அந்த ஒரு பின்னை நீங்க குத்துனீங்கன்னா ஒரு பேப்பர்ல தெரியாது. ஏன்னா அதனுடைய ஓட்ட அந்த அளவுக்கு கூட ஒரு சின்ன இருள் கூட அவரிடத்தில் இல்லை. முழுவதும் பிரகாசமும் வெளிச்சமும் ஒளியிலே தேவன் ஒளியாய் இருக்கிறார். And there is, the way I imagine is, in a large paper, if you take a small pin and poke a hole, you won't be even able to see that hole. In the same way, there is no small slight of darkness in God. அவருக்குள்ளாக எந்த விதமான இருளும் இல்லை. There is no darkness at all in him. ஆகவே நீங்கள் யார்? So who are you? அதே அதிகாரத்திலே 7வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். In the same chapter verse 7 says, but if we walk in the light as he is in the light, we have fellowship one with another. அவர் ஒளியில் இருக்கிறது போல, எல்லாமே அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அதாவது இயேசு கிறிஸ்து தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால்
ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். But if we walk in the light as Jesus is in the light, we have fellowship one with another. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தார் என்பது மாத்திரமல்ல, அவர் வெளிச்சத்திலே ஒளியிலேயே நடந்து கொண்டிருந்தார். In this world, when Jesus was there, he was not only the light, but he was walking in the light. அவர் அந்த வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருந்ததனால இருள் அவரை பற்றிக்கொள்ள முடியவில்லை. Because he was walking in the light, the darkness could not hold on to him.